जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नः चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। நமஸ்காரம். ஒவ்வொரு அனுஷத்தின் போதும் நம்ம அத்தனை பேருக்கும் மகாபிரிவை தான் ஞாபகத்துக்கு வருவார். அனுஷம் அப்படின்னு சொன்னாலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மகாபிரிவா பக்த கோடிகள் அன்றைய தினம் மற்ற நாள்லேயும் நினைக்கிறோம். நம்ம எல்லா நாள்லையும் பெரியவா ஞாபகம் நமக்கு இருக்கு. இருந்தாலும் அன்னைக்கு மகாபிரிவாளை கொஞ்சம் கூடுதலாக நினச்சி பெரியவாளுக்கு நம்ம எந்த அளவுக்கு அன்னைக்கு ஒரு வழிபாடு ஒரு ஆராதனை நம்ம பண்ண முடியுமோ அன்றைய தினம் நம்ம செய்கிறோம். வீட்டில் எல்லாருமே பண்ணிட்டுருக்கேன். எம்என் மகாபிரிவா சத்சங் மினியாபோலிஸில் இருக்கிற மகாபிரிவா பக்த கோடிகளும் பெரியவா தொடர்பான நிகழ்வுகள், அவருடைய ஜெயந்தி, அவருடைய ஆராதனை, அவருடைய அனுஷ தின உற்சவம் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்க. சமீபத்தில் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பேர் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த சத்சங்கத்திற்காக இந்த அனுஷ தினப்பதிவு இனிமேல் மாதமும் ஒரு நாள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது பெரியவாளை நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு நம்ம இருக்கணும். பகவானை நம்ம என்னைக்கான மறக்க முடியுமா? மறக்க முடியாது. குருவை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. என்ன காரணம்? ஏன் மறக்கக்கூடாது? நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதில் ஏன் மறக்கக்கூடாது அப்படின்னா, இத்தனை காரியங்கள், இத்தனை நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது அப்படின்னா அது குருவினுடைய கண்ணசைவு, தெய்வத்தினுடைய கண்ணசைவு, இதெல்லாம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அதனால தான் நமக்கு குரு பக்தி, தெய்வ பக்தி இதெல்லாம் நமக்கு அவசியம் இருக்கணும். மகாபிரிவா நமக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்க. நம்மளை யார் ஒரு மோல்டு பண்ண முடியும்? தங்கம் கிடைக்கிறது, ஒரு சுரங்கத்திலேருந்து தங்கத்தை விட்டு எடுக்கிற அந்த தங்கம் உடனே ஆபரணமாக மாறிடுறத கிடையாது. அது எவ்வளவோ ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த தங்கத்தில் இருக்கிற கசடுகள் எடுக்கணும், அந்த தங்கத்தை சுத்தம் பண்ணணும், அதை ஒரு ஆபரணமாக மாற்றுறதுக்கு உண்டான சில நெளிவு சுழிவுகள், எவ்வளவோ வேலைகள்லாம் இருக்குது. அதன் பிறகு தான் ஒரு செயினா, ஒரு மோதிரமா, ஒரு வளையலை அப்புறம்தான் மாறுது. ஸோ தங்கத்தை அப்படியே பயன்படுத்த முடியாது. அது பல ஸ்டேஜ் இருக்குது. அதுபோல் இந்த மனுஷனும் நமக்குள்ள எவ்வளவோ கசடுகள், எவ்வளவோ அழுக்குகள், எவ்வளவோ தீய எண்ணங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு தங்கத்தை மாத்துறது மாதிரி, ஒரு அழகாக ரசிக்கும்படியாக மாத்துறது மாதிரி ஒரு மனுஷனையும் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல குருவோட அனுகிரகம் இருக்கணும். பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு அப்படின்னா, பெரியவாளை நம்ம சரண் புகுந்தோம், நீதான் கதி பெரியவா அப்படின்னு பெரியவாளோட திருவடிகளை நாம் பற்றி கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளையும் பெரியவா மாற்றிடுவோம். ஒரு பிறப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட மனுஷன்ப்பா, அவனை மாதிரி ஒரு மனுஷன் உண்டாப்பா, எவ்வளவு தர்மிஷ்டர், எத்தனை தர்ம சிந்தனை, எவ்வளவு நல்ல உள்ளம் அப்படின்னு நம்மளை வாழ்த்தணும். ஒரு மனுஷனுடைய இறப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பலரும் வாழ்த்தணும், இப்படிப்பட்ட மனுஷன்ப்பா, அவெல்லாம் போயிருக்கவே கூடாதுப்பா, அப்படி செஞ்சாப்பா அப்படி சொல்லணும். ஒரு மனுஷன் போன பிறகு ஒழிஞ்சாண்டா, அப்பப்பா எவ்வளோ நாசகாரமாக வாழ்ந்தாங்க, எத்தனை பேரோட வைத்தறிச்சலை வாரி கொட்டுட்டா அப்படின்னு சொல்றது ஒரு வாழ்க்கைய கிடையாது. அதெல்லாம் நல்ல சிந்தனைகள், நல்ல மனசு வரணும்னா பெரியவன் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் இருக்கணும்.
அந்த அனுகிரகத்திற்கு ஏற்றாற் போல நம்ம மாற்றிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைங்கிறது சவாலான ஒன்று. அத்தனை சுலபமாக இந்த வாழ்க்கையை நம்ம கடந்துவிட முடியாது. எத்தனை வருஷங்கள் தெரியாது. இத்தனை வருஷங்கள் நம்ம வாழ்ந்து நம்ம இதெல்லாம் கரைக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரியவாளோட பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு இருந்தே ஆகணும். பெரியவா நிறைய விஷயங்கள், பெரியவாளோட அனுபவங்கள், பெரியவா நமக்கு சொல்லி சென்ற விஷயங்கள் எக்கச்சக்கம் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல குணம் இருக்கணும். வேற ஒன்றுமே கிடையாது. நல்ல குணம் இருக்கணும். மனுஷனோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பெரியவா ஒன்று சொல்லுவார். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அந்த விவசாயிக்கு கரெக்டாக மழை பெய்யறது, இந்த கிராமத்தில் வெயில் அடிக்கிறது, விதையை நடுறான், நல்ல பயிராகிறது, நல்ல அறுவடை பண்ணுறான், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். சுழற்சி, சக்கரம் தான் வாழ்க்கை. ஒரு சக்கரம் கீழே போகும், மண்ணில் இருக்கும், திடீர்னு பார்த்தா மேலே வரும், மேலே சுகமாக இருந்த மேல் பகுதி கீழே மண்ணுக்கு வரும், சுற்றிகிட்டே இருக்கும் சக்கரம். அது மாதிரி தான் வாழ்க்கை. இந்த விவசாயி பார்த்துக்கிட்ட நல்லா இருந்தான், எந்த கஷ்டமும் இல்லை. திடீர்னு அவனுக்கு மழை இல்லை. ஊரில் யாருக்குமே மழை இல்லை. மழை இல்லாதது மட்டுமல்ல, இவனால் அந்த சமயத்தில் என்ன போடணும், என்ன பயிரிடணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் உனக்கு ஏதோ உனக்கு தெரியல. இந்த மழை இல்லாததுனால இவன் ஏதோ பயிர் பண்ணினது எல்லாமே உனக்கு பெரிய லாஸ், பெரிய நஷ்டத்தை கொடுத்தது. உனக்கு பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்தை எப்படி சரி கட்டலான்னு பார்த்தா, ஏன்னா வயலில் விளைச்சல் விளைஞ்சாதான் அந்த தானியத்தை விற்று பணத்தை வாங்கி நம்ம பட்ட கடன் அடைக்க முடியும், நம்ம வீட்டுக்கு செலவு பண்ண முடியும். இவன் என்ன பண்ணுறான், சரி வேற வழியில் நமக்கு நஷ்டமாயிட்டு இருக்கு, நம்ம கடன் வாங்கி சமாளிப்போம், கடனை வாங்குறான். அந்த கடனுக்கு வண்டிக்கு வட்டி அப்படியே போயிட்டே இருக்கு. ஒன்றும் சரியாகலை. ஒரு கட்டத்தில் யோசிக்கிறான், என்னடா அது கடன் நிறைய எடுத்து, மழை வேற பெய்யலை, நம்மளை ஏமாற்றி எடுத்து, விளைச்சல் வேற இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் யோசிக்கிறப்ப, அவனும் மனைவியும் பேசுகிறப்ப 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, இல்லைங்க நம்ம வயலை விற்றுடலாம். இந்த வயல் நமக்கு நல்லது கொடுத்தது, ஒரு காலத்தில் நல்லது கொடுக்குன்னு நினச்சி தான் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க, விவசாயம் பண்ணினீங்க, விதையெல்லாம் போட்டீங்க. ஆனால் இப்போ நமக்கு அது விவசாயத்தில் பலன் இல்லை, நமக்கு நல்லது கொடுக்கல அப்படின்னா அந்த வயலை விற்றுரும். நம்ம என்ன கடன்லாம் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டுறோம், வயலை விற்றுட்டோம் அப்படின்னா அதில் வர பணத்தை வச்சு கடன் வாங்கினதை அடைச்சிட்டு நம்ம நிம்மதியே ஏதான ஒரு பொழப்பை பார்த்துட்டு போகலாங்க, வயலை விற்றுடுங்க அப்படின்னு வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. வயலை விற்கிறான். அந்த ஊர்லேயே ஒருத்தர் வாங்கிக்கிறார். ஊரில் இருக்கிற இன்னொரு விவசாயி வயலை வாங்கிக்கிறான். அவன் கடின உழைப்பாளி. சரி, இப்போ பலன் கொடுக்கலன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு பலன் கொடுக்கணும்னு ஒரு நம்பிக்கையில் அந்த வயலையும் வாங்கிட்டான். வருஷங்கள் ஓடுறது. அந்த நிலத்தை வாங்கினானே அந்த விவசாயி, அவன் என்ன பண்ணுறான், விடாமல் நிலத்தை உழுது ரொம்ப முயற்சி எடுத்து எல்லா வேலையும் பண்ணுறான். ஒரு காலகட்டத்தில் பயிரிடுறான், மழை பெய்யறது, நல்ல மகசூல், அந்த பயிர் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு பயிரில். இப்போ நிலத்தை வித்த விவசாயி, மகாவீர் சொல்கிற கதை இது, நிலத்தை வித்த விவசாயி இந்த வயல் வழியாக போகிறான். இந்த வயல் வழியாக போகிறப்ப தன்னோட பழைய வயலை பார்க்குறான். அந்த வயலில் இப்போ பயிர் செழிச்சு வளர்ந்துட்டு இருக்கு, அப்படியே தலைசாட்சி ஆடின்னு இருக்கு. இவன் பார்க்கிறான், சாதாரணமாக ஒரு மனுஷன் என்ன நினைக்கணும் அந்த சமயத்தில், அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன நினைக்கணும் அப்படின்னா,
பெரியவா சொல்லுவார், பாப்பா இந்த வயலை நம்ம வச்சுட்டு இருந்தோம், நம்ம விளைச்சல் பண்ணினோம், ஏதோ ஒரு காலத்தில் அது நமக்கு விளைச்சல் கொடுக்காம மழை இல்லாமல் நம்மளை ஏமாற்றி நமக்கு மோசம் பண்ணி கொடுத்தோம். நல்ல வேளை இந்த வயலை ஒத்துக்கிட்ட விற்றோம். ஆனால் இப்போ இந்த வயலில் பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு, வாங்கின அவனுக்காவது ஒரு சந்தோஷத்தை இந்த வயல் கொடுக்கறதே, நம்மளை ஏமாத்துனது மாதிரி அவனை ஏமாத்தலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் விவசாயி என்ன நினைப்பான், ஒரு சாதாரணமான மனுஷன் என்ன நினைப்பான் அப்படின்னா, பெரியவர் சொல்றார், அட பாவிகளா, இந்த வயல் நம்மகிட்ட இருந்திருக்கவே விளையவே இல்லை, இவங்கிட்ட கொடுத்தோட இப்படி விளையாடுதே, இந்த பழாப்பூன வயல் அப்படின்னு மனுஷன் நினைப்பான். இதுதான் மனுஷனுடைய சுபாவம் அப்படிங்கிற. பாருங்க, நமக்கு ஒன்று நல்லது கொடுத்தது அப்படின்னா அதை பாராட்டணும். நமக்கு நல்லது கொடுக்கல, யாரோ ஒருத்தர் அதை வச்சுட்டு நல்லா இருக்கா அப்படின்னா இந்த மனசு ஏற்றுக்க மாட்டேங்கிறது. இந்த மனசு எப்படி இருக்கு பாருங்க. இந்த மனசு இன்னைக்கு ஆன்மீகத்தில் எது முக்கியம்னா மனசுதான் முக்கியம். மனசு நன்னா இருக்கணும். சும்மா சுவாமிக்கு நம்ம புஷ்பத்தை கொடுத்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அது பார்க்கறது மட்டுமல்ல, மனசு நன்னா இருந்து நீ ஒரே ஒரு புஷ்பத்தை வச்சா போதும், ஒரே ஒரு புஷ்பத்தை வச்சா போதும். மனசு நன்னா இருக்கணும். இந்த மனசு நன்னா இல்லை அப்படின்னா யாரு நன்னா இருந்தாலும் நம்மளால ஜீரணிக்க முடியாது. ஐயோ அவன் நன்னா இருக்கானே படுபாவி, ஐயோ இவன் 4 கார் வாங்கிட்டானே, இவன் 2 வீடு வாங்கிட்டானே, இந்த மனசு அப்படிதான் நினைக்கும். இந்த பணம் இருக்கு பார்த்தல, பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு மனுஷனை பாடாப்படுத்துறது அப்படின்னா, எவ்வளவு வந்தாலும் எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். சுவாமி சிவானந்தா ஒரு பெரிய மகான், அவர் வந்து ஒரு கதை சொல்லுவார். சுவாமி சிவானந்தா சொல்லுவார், ஒரு ஆசாமி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். இந்த கம்பெனியில் மாத கடைசி 31ஆம் தேதி சம்பளம் போட வேண்டிய டைம். அந்த சம்பளம் போடுறதுக்காக என்ன பண்ணுறான், பேங்க்குக்கு போய் இந்த கம்பெனியில் வேலை முக்கியமான பொசிஷனில் இருக்கான், ஒரு கேஷ் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு பணம் எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போகிறான். அந்த காலத்தில் சொல்கிறேன், ஒரு 2 வீலரில் போகிறான். போயிட்டு பேங்க் போயிட்டு பணக்கட்டுலாம் வாங்கிக்கிறான். அப்போல்லாம் 10 ரூபாயெல்லாம் பெரிய விஷயம். 10 ரூபா கட்டு தான் நல்லாயிருக்கும். 20 ரூபா அந்த மாதிரி சின்ன சின்ன டெனாமினேஷன் தான் அப்போல்லாம். பணத்தை கட்டுக்கிட்டா வாங்கிட்டு வரோம். எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் இல்லையா. ஒருத்தருக்கு வந்து 1550 சம்பளம் அப்படின்னா ஒரு 1000, 500, 50க்கு 5 10 வைப்பார். 10 ரூபா கட்டு எல்லாம் கட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு பையில் போட்டுட்டு, அப்போல்லாம் பேக்கு அந்த கல்ச்சர்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஒரு பையில் போட்டு 2 வீலரில் முன்னாடி மாட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கான். 2 வீலர் ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது. அந்த பள்ளத்தில் வண்டி இறங்குறது, மேலே ஏறுறது. இந்த பள்ளத்தில் இறங்கி வண்டி ஏறுகிற போது அவனுடைய பையில் இருக்கிற மேலே இருக்கிற ஒரு பணக்கட்டு 10 ரூபா நோட்டு கட்டு ஒன்று அப்படி எகிரி ரோட்டு ஓரமாக விழுறது. அந்த பக்கம் விழுது, எகிரி போய் விழுறது. வேகமாக வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்னா தூக்கி போடுதுன்னு சொல்லுவோம். எங்கேயோ போய் விழுவும் வண்டி அந்த வேகத்தில். அதுபோல் இந்த வந்த வேகத்தை அந்த 10 ரூபா கட்டு ஒரு இடத்துல போய் விழுது, ரோட்டில் வரும். இவன் கவனிக்கலை, வண்டி ஓட்டுறானே கவனிக்கலை. இது பள்ளத்தில் விழுந்துட்டு ஆஃபீஸ்க்கு போய்ட்டான். அவன் அதுக்கு பிறகு வரவே மாட்டான், ஸ்க்ரீனில் வரவே மாட்டான். சுவானந்த் அவங்க கதையை முடிச்சிருவார். அவன் அதுக்கு பிறகு வரவே மாட்டான். இந்த 10 ரூபா கட்டு விழுந்துடுது, பண்டில் விழுந்துடுது. அப்படியே ஒரு ஆசாமி, இந்த கிராமத்தில் இருக்கிறவன் ஒரு நல்ல ஆசாமி, நல்ல மனசு கொண்டவன். அவன் என்ன பண்ணுவான், டெய்லி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போவான். இந்த பிள்ளையாரை கும்பிடுவான். இந்த பிள்ளையாரோட அனுகிரகத்தோடு தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது, நமக்கு தொழில் நடக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு உண்டு. அவன் இன்னைக்கு கார்த்தால எங்கேயோ போயிட்டு குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் போயிட்டு அந்த பிள்ளையார்கிட்ட வருவான். ஒரு 10 11 மணி நேரம் குளிச்சு பிள்ளையார்கிட்ட வரும்போது, பிள்ளையாரப்பா பொழுது விடிஞ்சு இவ்வளோ டைம் ஆச்சு,
இன்னும் எனக்கு சாப்பாடு கிடைக்கல, காலங்காலத்தில் சாப்பிடவே இல்லையே பிள்ளை வரப்பா அப்படியே பிள்ளைகிட்ட வேண்டிட்டு அப்படியே ரோட்டில் வரும். வரும்போது அந்த 10 ரூபா கட்டிலேருந்து ஒரு நோட்டு மட்டும் தனியாக ஒரு இடத்துல விழுந்திருக்கும். விழுந்த அதிர்ச்சியில் இன்னொரு இடத்துல அந்த 99 நோட்டு, ஒரு நோட்டு கட்டினா 100 நோட்டு இருக்கும். 10 ரூபா நோட்டு 100 இருந்தால் 1000 ரூபாய். இந்த கட்டு 1000 ரூபாய் வேல்யூ. ஒரு நோட்டு தனியாக விழுந்திருக்கு, 99 நோட்டு தனியாக இடத்துல அந்த பண்டில் அப்படியே இருக்கு. ஒரு நோட்டு மட்டும் விழுந்திருக்கு. இவன் நடந்து போறவன் பார்வையில் அந்த 10 ரூபா நோட்டு மட்டும் விடுறது. அந்த 10 ரூபா நோட்டை எடுத்துப்பான். ஆஹா, பிள்ளையார்ப்பா இப்போதானே கும்பிட்டு எனக்கு 10 ரூபா கொடுத்துட்டே காத்தல சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் நான் போய் 2 இட்லி, வடை, பொங்கல், காஃபி எல்லாம் சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு பில்லு இப்போ 8 ரூபாய். அப்போல்லாம் அந்த காலம் எல்லாம் 8 ரூபாய், 2 ரூபாய் மிச்சம், 2 1 ரூபா காயின் கொடுத்து வைப்பேன். இவன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டுட்டு இந்த 1 ரூபா டிப்ஸ் அவருக்கு சர்வருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கு 1 ரூபா வச்சோம், மிச்சம் 1 ரூபா எடுத்துகிட்டு போவோம். இது என்ன பண்ணுறது யோசிப்போம். இன்னைக்கு நமக்கு 10 ரூபா கொடுத்தது பிள்ளையார் தானே, அவர் தானே 10 ரூபா கொடுத்தா நமக்கு டிஃபனே பண்ண வச்சுருக்கேன், இந்த 1 ரூபா நமக்கு எதுக்கு, அவருக்கு உண்டியலில் போட்டுருவோம் அப்படின்னு அந்த பிள்ளையார்கள் உண்டியலில் போய் 1 ரூபாய் போட்டு சந்தோஷமாக போயிடுவோம். சுவாமி சிவானந்தா எப்படி சொல்கிறார் பாருங்க, இந்த 10 ரூபா கிடச்சது, சாப்பிட்டான், டிப்ஸு கொடுத்தான் 1 ரூபா, 1 ரூபா உண்டியில் போட்டான், இன்னைக்கு பொழுதாச்சு பிரஸ்திக்கு, காலை பொழுது ரெண்டா போச்சுன்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் அதே ரோட்டில் வரும். அவனோட கண்ணில் அந்த 99 நோட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டுப்படும் கண்ணில். அவன் அந்த கட்டை பார்த்தோன்னே விளவளத்து போயிடுவான். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு 1000 ரூபாங்கிறதுலாம் பெரிய விஷயம் அது. அவன் என்ன பண்ணுவான், அந்த கட்டை பார்த்தோன்னே அப்படி இப்படி சுற்றி முற்றி பார்ப்பான். அந்த காலத்தில் கிராமத்தில் ஏதானு நம்ம கீழே இருக்கு, ஒரு 2 ரூபா காசு, 1 ரூபா காசு இருக்குன்னு அப்படியே வேஷ்டியால் அப்படியே மூடிடுவான். சுற்றி முற்றி பார்ப்பேன், எவனும் கவனிக்கிறான்னு பார்ப்பேன். யாரும் கவனிக்கலைன்னா கொஞ்சம் அதை எடுத்து பயிர் பண்ணுவோம். ஏன்னா எவனானு கவனிச்சா பங்கு கேட்பான், நைஸாக எடுத்து பயிர் பண்ணிடுவான். அதுபோல் இந்த ஆசாமி என்ன பண்ணுறான், அந்த 99 நோட்டு தான் இருக்கு, அவன் கட்டு, அவனை பொறுத்தவரை ஒரு கட்டு பார்த்தோன்னே அப்படி பார்க்குறான், சுற்றி முற்றி பார்க்குறான், யாரும் கவனிக்காதப்ப அதை எடுத்துட்டு குடிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக போகிறான், யாரும் இல்லாத இடத்துக்கு போகிறான். ஒரு மரத்தட்டு போய் உட்காரான், இந்த கட்டை எடுக்கிறான். 10 ரூபா கட்டு, 100 நோட்டு இருக்கும், எண்ணி பார்க்குறான். எண்ணி பார்க்குறான், எவ்வளோ இருக்கும், 99 நோட்டு இதில் இருக்குது. 99 நோட்டு இருக்கு, ஒரு நோட்டு தான் கீழே வந்துவிட்டேன், ஒருத்த எடுத்து சாப்பிட்டு போயிட்டானே. இவன் 99 நோட்டை பார்த்தோன்னே, என்னடா அது, ஒரு நோட்டு கட்டுன்னா 100 நோட்டு இருக்கணுமே, இங்கே ஒரு நோட்டு போய் தேடுறாங்க. இங்கேருந்து எடுத்தானா சுற்றி வர தேடுறான், ஒரு நோட்டு இங்கே விழுந்திருக்கும், இந்த ஒரு நோட்டு இங்கே தான் இங்கே இருக்கணும், தேடுதுன்னு தர்றான். யாரான வரும்போது அவனை பார்த்துட்டு, ஐயா என்ன தேடுறீங்க, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, என்னோட காசு ஒன்று கீழே வந்துச்சு, நான் தேடிட்டேன், நீங்கள் போக நான் பார்த்துக்கிறேன் அடிச்சுட்டு அவன் தேடுறான். நேரம் போகிறது, மத்தியானம் வருது, சாயங்காலம் வருது, பொழுது அஸ்தமனமாக போகிறது, அது வரைக்கும் அவன் தேடின்னு இருக்கான். எதை, ஒரு 10 ரூபா நோட்டை. சுவாமி சிவானந்த அந்த கதையை முடிப்பார். ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்தவன் அன்றைய பொழுத ஆனந்தமாக கழிச்சான். 990 ரூபா கிடைச்சது. ஆனால் அந்த 10 ரூபா நோட்டுக்காக ஏங்கி தேடி 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 தன்னுடைய அன்றைய பொழுதை வீணாக்கினான் அப்படின்னு முடிப்பார். 990 ரூபா கிடைச்சவனுக்கு நிம்மதி இல்லை பாருங்க, இதுதான் பணம். அவ்வளோதான். மனுஷன் நம்ம அப்படித்தானே இருக்கோம், யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் அப்படித்தான் இருக்கோம். எவ்வளவு கிடைச்சாலுமே இன்னும் கிடைக்காத. மகாபெரிவா நமக்கு எத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னா, வாழ்க்கை பணத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கை பணத்தில் மட்டுமே கிடையாது, வாழ்வதற்கு பணம் தேவை, அவ்வளோதான்.
பணம் இல்லாமல் ஒரு காரியம் பண்ண முடியுமா? என்ன காரியம் பண்ண முடியும்? பணம்லாம் ஒரு காரியத்தை பண்ண முடியாது. பணம் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பெரியவாளுடைய அருள், ஒரு மகானுடைய அருள், ஒரு தெய்வத்தினுடைய அருள், ஒரு முதியோர்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வாழ்வாங்க வாழ்வோம். காசு இல்லாதவெல்லாம் இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமலாம் இருக்கான். கஷ்டப்படலாம், அது வேற. கஷ்டம் வேற, சந்தோஷம் வேற. அதுபோல காசு அதிகம் இருக்கிறவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? கிடையாது, கிடையவே கிடையாது. பணம்ங்கிறது ஒரு கருவி, அவ்வளவுதான். பெரியவாளுடைய ஆசீர்வாதம், பெரியவாளுடைய கருணை, பெரியவாளுடைய பார்வை, எவ்வளவு விஷயம். எத்தனை ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் நம்ம என்னைக்கான யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதெல்லாம் என்னைக்கான நம்ம கிடைக்கும் அப்படிலாம் நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? அதான் ரொம்ப முக்கியம். பெரியவா ஒரு தடவை ஆந்திராவில் ஒரு கிராமத்து வழியாக பெரியவா யாத்திரை போயிட்டு இருக்கேன். கிராமத்தின் வழியாக போயிட்டு இருக்கேன். சாயங்கால நேரம். அந்த கிராமத்தில் தான் ஒரு இடத்துல தங்குறா பெரியவா. இங்கே தங்கறதுக்கு தான் ஏற்பாடாயிருக்கு. பெரியவா போயிட்டு இருக்கேன். எப்படி அந்த கை ரிக்ஷான்னு சொல்லுவோம். இந்த கை ரிக்ஷாவை ஒருத்தர் தள்ளிட்டு போவார். அந்த கை ரிக்ஷாவில் எதாவது வச்சுருப்பான், சாமான் வச்சுருப்பான். இந்த கை ரிக்ஷாவுக்கு பின்னாடி பெரியவா அப்படி கையை வச்சுட்டு பெரியவா நடந்து போவார். இந்த கை ரிக்ஷாவில் என்ன வச்சுருக்காருன்னா ஒரு மூட்டை நெல் வச்சுருக்கு. நெல் இல்லை, சாரி, ஒரு மூட்டை நெல் பொரி வச்சுருக்காங்க. மகானுக்கு பிக்ஷை அது நெல் பொரி தான் பெரியவாளுக்கு பிக்ஷை. நம்மெல்லாம் சாப்பிட்றோம். தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றோம். என்ன கிடைச்சாலும் சாப்பிட்றோம். ஏதாவது விதிவிலக்கு இருக்க? என்னென்ன புதுசாக டிவியில் பார்க்குறோமோ, யூடியூப்பில் பார்க்குறோமோ, இந்த ரெசிபியெல்லாம் பண்ணி சாப்பிட்ணுன்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த ரெசிபியெல்லாம் பண்ணி நாம் சாப்பிட்டு நாம் அவசப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவளையும் அவசப்பட வைக்கிறோம். சமீபத்தில் யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன். ஒரு வீட்டில் கணவன், மனைவி, பொண்ணு 3 பேர். அந்த அம்மா நைட்டு டிஃபன் பண்ணியாச்சு. இவர் சாப்பிடல. யார்? புருஷன். நான் கிளம்புறேன், நான்லாம் இன்னைக்கு வீட்டில் சாப்பிடல, நான் வெளில சாப்பிட்றேன் அப்படிம்பார். அந்த மனைவி சொல்லுவாள், ஏங்க கஷ்டப்பட்டு டிஃபன் பண்ணி வச்சுருக்கேங்க, நீங்கள் சாப்பிடாமல் போகிறேன்னு சொல்கிறீங்களே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி வச்சுருக்கேங்க, எதுக்கு வெளியில் போய் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்க, வீட்டில் பண்ணி வச்சுருக்கேன்ல அப்படின்பா. இல்லை நான் இன்றைக்கி உன்கிட்ட சாப்பிடல, நான் வெளில போகிறேன். வண்டி எடுக்க போவார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போவார். வெளில போய் சாப்பிட்லான்ட்டு பொண்ணு வரும். பொண்ணுக்கிட்ட அம்மா சொல்லுவேன், பாரு டிஃபன் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிடாம போகிறாரு உங்கள் அப்பா. சொல்லுடி, ஏன்ப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு டிஃபன்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, ஏன்ப்பா இப்படி சாப்பிடாம? பாவப்பா, சாப்பிடுவாப்பா. இல்லை நான் சாப்பிட வரல, நான் கிளம்புறேன், வெளில போகிறேன், சாப்பிட்டு வரேன். சரி போய்க்க அப்படின்ட்டு அம்மா கிட்ட கேட்கும். அம்மா நான் சாப்பிட்றேம்மா. என்னம்மா டிஃபன் பண்ணியிருக்கேன்? உப்புமா பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொண்ணு ஒன்றே சொல்லணும், அப்பா கிளம்பிட்டு போகிற முடியல. அப்பா நில்லுப்பா, நானும் வரேன், நானும் ஹோட்டலில் கூட சாப்பிட்றேன். அவ்வளோதான் முடிஞ்சிடும். உப்புமான்னா இன்றைக்கி எல்லாருக்கும் அப்படி இருக்குது. உப்புமா நீ சாப்பிட்ற ஐட்டங்கள் ஒரு காலத்தில் பாருங்க, என்ன டிஃபன் அந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் வளர்ந்த காலத்தில் ஒரு உப்புமா தான் அதிகமாக இருக்கும். நொய் உப்புமான்னு சொல்லுவோம். இன்னைக்கு தான் வெரைட்டியாக நம்ம சாப்பிட்றதெல்லாம் இப்போ தான் சாப்பிட்றது. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒன்றும் இல்லாமல் கிடைக்கிறத சாப்பிட்றப்ப நமக்கு இருந்த சந்தோஷம், நமக்கு இருந்த ஆரோக்கியம் இன்னைக்கு விதமான பதார்த்தங்களை சாப்பிடுகிறப்ப நமக்கு கிடையாது. லைஃப்பில் மெசேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும். வாழ்க்கையில் மெசேஜ் கிடைச்சிட்டே இருக்கும். நீ கிடைச்சதை சாப்பிட்டப்ப நிம்மதியாக இருந்த, உங்கள்கிட்ட பணம் வந்துடுத்து,
நீ விதம் விதமான வெரைட்டிலாம் ட்ரை பண்ணுற, சாப்பிட்ற, வாங்குற, பண்ணுற. ஆனால் இப்போ உனக்கு ஆரோக்கியம் இருக்க? இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்க? இல்லை. எவ்வளோ பெரிய இது நம்ம வாழ்க்கையில் கிடைச்சதை சாப்பிடணும். சாப்பாடு அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா பசிக்காக, அப்புறம்தான் ருச்சிக்காக. அப்புறம்தான் ருச்சி. முதல்ல சாப்பிடணும். நம்ம பசிக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு உணவு கிடைக்கிறதா அப்படிங்கிறதா முதல்ல முக்கியம். நம்ம இவ்வளோ வெரைட்டி சாப்பிட்றோமே. ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம், அல்வாங்கிறோம், ஜாங்கிரிங்கிறோம், பாதுஷாங்கிறோம், எல்லாம் போட்டு அடிக்கிறோம். மகாபிரியோட யோசிச்சு பாருங்க. மகாபிரிவெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரா வேலை வேலைக்கு? அவருக்கு பிக்ஷைங்கிறது நெல்லு பொடி, அழைக்க பொடி, இது போல இது ஐட்டங்கள் தான். சாத்விகமான சில ஐட்டங்கள் மட்டும்தான் அவருக்கு. அந்த நெல்லு பொடி மூட்டை வண்டியில் இருக்கு, ஒரு பெரிய மூட்டை இருக்கு, பெரிய போயிட்டே இருக்க. இந்த கிராமத்தில் போகிறப்போ ஒரு சிவாலயம், ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலை பார்த்த உடனே பெரியவா என்ன சொல்கிறார், கையை எடுத்துட்டு கூட வர குமரேசன் மாமா, பாலு மாமா, அந்த கைங்கரியம் செய்கிற தொண்டர்கள் கிட்ட கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு போகும்டா, ஷாயரட்சை வந்துடுத்து தரிசனம் பண்ணிட்டு போவோம், கோவில் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு போடும். பெரியவா கோவிலுக்குள்ள போகிறார். சாயரட்ச அனுஷ்டானத்தை பெரியவா அங்கே முடிச்சுட்டு அந்த சிவன் கோவிலை சிவனை தரிசனம் பண்ணிட்டார். எல்லாரும் உள்ள வந்துட்டா, கோவிலுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் கோவிலில் சிவனை தரிசனம் பண்ணுறா, பெரியவாளோட போகிறாங்க. வாசலில் வண்டி மட்டும்தான் இருக்கு, சைக்கிள் ரிக்ஷா. எல்லாருமே சைக்கிள் ரிக்ஷா எடுத்துன்னு போகிறோம். உள்ள வந்துட்டு பெரியவா தரிசனம்லாம் முடித்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு வெளியில் வர கிளம்பலாம். ஏன்னா அந்த கிராமத்தில் தங்க போகிற பெரியவர். வண்டியில் வந்து பார்த்தா நெல்லுபுரி முட்டையை காணும். குமரேசன் மாமா, பால் மாமாவுக்கு அதிர்ச்சி. இந்த குமரேசன் மாமா ஷாக் ஆகிட்டார். ஏன்னா பெரியவாளுக்கு அது ஒன்று தான் ஆகாரம். அந்த மூட்டை யாரோ திருடிட்டு போயிட்டான், யாரோ திருடிட்டு போயிட்டான். வேற என்ன, வண்டியில் மூட்டை இல்லைன்னா யாரோ எடுத்துகிட்டு போட்டான் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறோம். உண்மை என்ன, திருட்டு. குமரேசன் மாமா பதறி போய் பாலு கிட்ட கேட்குறார், பாலு மூட்டை யாரோ திருடின்னு போட்டான்ப்பா, பெரியவாளுக்கு பிக்ஷைக்கு அதான்ப்பா, நாளைக்கெல்லாம் பிக்ஷை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையப்பா, பெரியவாளுக்கு பொரியெல்லாம் வேணுமே, நெல் பொரி வேணுமே, இந்த கிராமத்தில் நெல் பொரி போய் எங்கே தேடுவோம்? நம்ம நெல் பொரி கொடுக்கணுன்னா பெரியவாளுக்கு சுத்தமாக தயார் பண்ணணும், ஆச்சாரமாக தயார் பண்ணணும். எங்கே போகிறதுன்னு குழம்புறப்ப பாலு மாமா சொல்கிற, குமரேசரை கவலைப்படாத, இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகும்னு தெரிஞ்சுதான் நான் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். பெரியவாளுக்கு தனியாக ஒரு பையில் வச்சுருக்கேன், நெல் பொரி கொஞ்சம் வச்சுருக்கேன். அது ஒரு 3 நாளைக்கு வந்துடும் பெரியவா பட்சைக்கு. நம்ம அதுக்குள்ளே ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். 2 பேர் பேசுகிறா. பெரியவா இப்போ தான் வெளியில் வர. பெரியவா இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் கை வைக்கிறப்ப குமரேசன் மாமா சொல்கிறார், பெரியவா இங்கே இருந்த நெல் பொரி முட்டையை யாரோ திருடின்னு போட்டான். தகவல் ஒருத்தர் சொல்லணும் இல்லையா, ஒருத்தர் தகவல் சொல்கிறார். அப்போ பெரியவா சொல்கிறாராம், டேடி அப்படி சொல்லாத, யாரோ பசியோடு இருக்கிறவர்த்த இதை சாப்பிடலான்னு எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறார். மனுஷன் நம்ம என்ன சொல்கிறோம், அது திருட்டு, யாரோ திருடிட்டு போயிட்டா நம்ம சொல்கிறோம், அதான் உண்மை. ஆனால் இந்த மகான் பாருங்கோ, திருட்டுங்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன் ஒரு மனுஷன் திருடுறான், அதனோட ஒரு இது போய் பாருங்களேன். திருட்டுங்கிறது கூடாது, ஒன்று தப்பு. தர்மத்தில் திருட்டெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஏன் திருடுனா, இந்த காலத்தில் வந்து வசதி வாய்ப்புக்காக திருடுறான். நிறைய பேர் திருடி என்ன பண்ணுறான், போலீஸில் மாட்டோம்லாம் சொல்கிறான். நான் வந்து கொடைக்கானல் போய் 1 வாரம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எவ்வளோ குடும்பம் பாருங்க. அவன் கொடைக்கானல் போய் 1 வாரம் இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் திருடிட்டு போகிறான். நான் அதுக்காக திருடினேன், நான் இந்த சந்தோஷத்துக்காக திருடினேன் அப்படிலாம் இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தா பசிக்காக திருடினாங்க, பசிக்காக தான் திருடினான். இப்போ பெரியவா என்ன சொல்கிறா, திருட்டு இல்லைடா, யாரோ பசியோடு இருந்திருக்கான், அவன் இந்த மூட்டையை பார்த்தா எடுத்துன்னு போனான், சாப்பிட வச்சுக்கிறான்.
அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற. கேம்ப் போயாச்சு. பாலுமாமா சொன்னாலே நான் கொஞ்சம் வச்சுருக்கேன்டா, பொரி வச்சுருக்கேன்னு சொன்னாலே அந்த பொரியை வச்சு 2 நாள் போகிறது. 3ஆவது நாள் சாயங்காலம் வந்துடுது. ஆக்சுவலாக அடுத்த நாள் காத்தால் பிக்ஷைக்கு பொரி இல்லை. அது வரைக்கும் ஏதாவது பண்ணிக்கலான்னு பார்த்துருக்கா. ஒன்றும் சரியாக அமையலை. நம்மெல்லாம் பெரும்பாலும் இப்படி இருப்போம் அப்படின்னா, எல்லாம் இந்த கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த இமெயிலில் கட்டுறவெல்லாம் பாருங்கள, பெரும்பாலும் 6ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னா 6ஆம் தேதி ஒரு 5 மணிக்கு தான் பேங்க் போய் பணத்தை கட்டுவோம். அதுவும் அப்படியே கஷ்டப்பட்டு அங்கே சேர்த்து இங்கே குறைஞ்சி போய் கட்டுவார். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுல என்ன குழந்தைகள, பல குழந்தைகள் கடைசி நேரத்தில் உட்காந்து படிச்சுடலாம். நாளைக்கு ஊருக்கு போகிறோன்னா இன்றைக்கி தான் ராத்திரி பொட்டியே எடுப்பான். ஒரு 10 நாள் போகணும், ஆஃபீஸிலே போவான். ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும், இத்தியாதிகள் என்னென்ன தேவை எடுத்து வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் அது இதுன்னு வீட்டை ரெடாகலாம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருப்போம். வெல் இன் அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வார்த்தை இருக்குது, வெல் இன் அட்வான்ஸ். அதெல்லாம் பல பேர் அதை பின்பற்றுகிறதில்லை. எதுவாக இருந்தாலும் அதை நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாமே பண்ணி ஆகணும். அப்போதான் கடைசி நேரத்தில் இருக்கிற டென்ஷன், கடைசி நேரத்தில் இருக்கிற தவிப்பு, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வெளியிலேருந்து ஒன்றும் வராது. என்ன புரிஞ்சுக்கோங்க, வெளியிலேருந்து அந்த உடம்புல உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நாமளாக ஏற்படுத்திக்கிறது, சந்தோஷங்கிறது நாமளாக ஏற்படுத்திக்கிறது, கஷ்டங்கிறது நாமளாக ஏற்படுத்திக்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் யாரும் கிடையாது, நாம தான் காரணம். நம்ம சந்தோஷமாக இருக்கமா நம்ம தான் காரணம், நம்ம சோகமாக இருக்கமா நாம தான் காரணம். நம்ம தான் காரணம் எல்லாத்துக்கும். ஆக இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு நமக்கு தெரிஞ்சும் இந்த வாழ்க்கையை நல்ல விதத்தில் வாழலை அப்படின்னா மனுஷ பிறவிங்கிறத வேஸ்ட்டு. சரி, பெரியவா யாரோ எடுத்துட்டு போயிட்டாண்டா பசியில் இருக்கும் அப்படிங்கிற போயாச்சு. 3 நாள் போயாச்சு. சாயங்காலம் வந்துடுத்து. நாளைக்குலேருந்து பிட்சைக்கு புரிவார். குமரி சொன்னமாக்கு கவலை. சரி, ஏதாவது பார்ப்போம், இந்த ஊரில் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சாயங்காலம் கிளம்பி வர. அதுவும் கடத்தல் வழியாக வர. ஏதாவது கடத்தலில் ஏதாவது பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா, யாச்சான்னு சொல்லி ஏதாவது இன்னைக்கு ராத்திரியாக உட்காந்து தயார் பண்ண முடியுமா அப்படிங்க பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கேன். அப்படி வருகிறப்ப அவருக்கு எய்த்தாப்பில் ஒரு பிராமணர் வர. ஒரு கச்சம் கட்டுண்டு, துண்டை இடுப்பில் கட்டிண்டு, விபூதி ருத்ராட்சம் போட்டுண்டு, தலையில் ஒரு மூட்டை வச்சுருக்கார். ஒரு மூட்டையை சுமந்துட்டு வந்துட்டுருக்கேன். எய்த்தாப்பில் ஒரு பிராமணன். அவரை குமரேசன் பார்க்கல. சரி, யாரோ இங்கேயோ போகிறார் அப்படின்னு நினைச்சேன். அந்த பிராமணர் குமரேசனை பார்த்தோம். குமரேசனும் விபூதியில் போட்டுருக்கார். மடத்தில் பெரியவளுக்கு கைங்கறி பண்ணுறார் இல்லையா, விபூதியில் போட்டு அவரை பார்த்தோன்னே இந்த பிராமணர் கேட்குற, இங்கே மகாபெரிவா வந்திருக்காருமே காஞ்சிபுரத்துலேருந்து, அவர் எங்கே இருக்கார் கேட்குறார். குமரேசன் சொல்கிறேன், இங்கே தான் இருக்கார், பக்கத்தில் இருக்கார், நான் அங்கே தான் இருக்கேன், நான் பெரியவாட்ட தான் கைங்கரியம் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வந்துட்டுருக்கல. ஆமாம், நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அவங்க நான் உங்களை கூட்டின்னு போகிறேன். அவங்க பெரியவர் குமரேசன் மாமா இவரை கூட்டின்னு போகிறேன். அதெல்லாம் மோட்டிவேஷன் வந்துட்டுருக்கேன். குமரேசன் மாமாவுக்கு ஆச்சரியம். ரெண்டாவது இந்த கிராமத்தில் ஒருத்தர் பெரியவாளை தேடின்னு வந்துட்டுருக்காரு, ஒரு சாயந்தர நேரத்தில் இவ்வளோ ஆச்சார சுத்தமாக வந்துட்டுருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, நீங்கள் எங்கேருந்து வர அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு கிராமத்து பேர் சொல்கிறேன். ஆந்திராவில் அந்த கிராமத்துலேருந்து வர. தலையில் ஏதோ மூட்டை வச்சுருக்காள். என்ன மூட்டை இது? இதுவா? இது நெல்பொரி மூட்டை. நெல்பொரி மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? மனுஷன் மாமாக்கு தூக்கி போடுறது நெல்பொரி மூட்டையா? இப்போ மகாபெரியவளை ஒருத்தர் தரிசனம் பண்ண வரார் அப்படின்னா
ஒருத்தர் யாரோ தரிசனம் பண்ண வர்றாருன்னா பழம் வாங்கிட்டு வரலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம், புஷ்பங்கள் வாங்கிட்டு வரலாம். அவ்வளோதான். இதை தாண்டி எதுவும் யோசிக்க முடியாது. அதான் காணிக்கைக்கு அதான் வாங்கிட்டு வருவார். இவர் நெல்லுபொரி முட்டையை கொண்டு வந்துட்டு இருக்காரு. குமரேச மாமா கேட்குறாரு, நெல்லுபொரி முட்டையா? ஏது எப்படி நெல்லுபொரி முட்டையை கொண்டு வரணும்னு தோணி கொண்டு வரேள்? அதானே தேவை மடத்துக்கு. இப்போ பெரியவாளுக்கு நாளைக்கு பிட்சைக்கு தானே வேணும். அவர் சொல்ற நெல்லுபொரி முட்டையை சுமந்துட்டு இருக்கிற பிராமணன் சொல்ற, ஒரு 3 நாள் முன்னாடி பெரியவா வந்தாள். 3 நாள் முன்னாடி கனவுல வந்தார். கனவுல வந்துட்டு, எனக்கு நெல் பொரி வேணும்டா, நீ ஆச்சார சுத்தமாக கொஞ்சம் தயார் பண்ணி ஒரு மூட்டை பொரிய கொண்டு வா அப்படின்னு கிட்ட கனவுல சொன்னேன். ஆஹா, இந்த மகான் வந்து நம்ம கனவுல சொல்லிருக்காரு, நம்ம ஊருக்கு பக்கத்தில் வரப்போறான்னு யாரோ சொன்னாலே இந்த மகானே வந்து கேட்குறாருன்னு நான் ஆச்சார சுத்தமாக உட்காந்து மடியை இதெல்லாம் தயார் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த மூட்டை தயார் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆச்சு. சரி, இந்த மூட்டையை பெரியவா கிட்ட செத்துடலான்னு தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற. என்னைக்கு இவரோட கனவுல போனார்னா, மூட்டை தொலைஞ்சு பத்தில் தொலைஞ்சு போன இன்னைக்கு ராத்திரி கனவுல போயிருக்கேன். அவர் தயார் பண்ணியிருக்கேன். அதாவது தனக்கான பிட்சை ஒரு சாதாரணமான பொருளாக இருந்தாலுமே அதை தயார் பண்ணுற ஒரு யோக்கியதை, ஒரு தகுதியை யாருக்கு கொடுக்குறாருன்னா, ஆத்மார்த்தமாக தன்னை நினைக்கிறவாளுக்கு கொடுக்குறாரு. தனக்கும் அந்த ஊரில் மகாபரிவாளை அவர் அதிகம் பார்த்தது கிடையாது. ஒரு பாக்கியம் அவருக்கு. கூட்டின்னு போகிறார் பெரியவாட்டு. நெல்லுபொரி முட்டையை இறக்கி வைக்கிறார். பெரியவாரை பார்க்குறார். என்னடா கொண்டு வந்துட்டியா? அப்போத்தான் கனவுல பெரியவா வந்து நெல்லுபொரி முட்டை கொண்டு வர சொன்னார்ங்கிறது குமரேசன் மாமாவுக்கும் அந்த பிராமணருக்கும் உறுதியாயிற்று. பெரியவாள்னா சாதாரணம் இல்லை. பெரியவாள்லாம் யார்கிட்ட எப்படி கொடுத்து என்ன வாங்கணும், யாருக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் பெரியவா பார்த்து பார்த்து பண்ணுவார். வளவனூர்னு ஒரு ஊர் இருக்கு. வளவனூர் இங்கே திண்டிவனம் டு பாண்டிச்சேரி மார்க்கத்தில் இருக்கு. இந்த வளவனூரில் கேவிகே சாஸ்திரி, கிருஷ்ணசுவாமின் பேர், கேவிகே சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. ஒரு பென்ஷன், ஒரு பெரிய இதில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையரான பென்ஷனர். அதான் அவருடைய சொந்த ஊர் வளவனூர். அந்த ஊரில் இருக்கார். வயல் எல்லாம் நல்ல நீச்சல் எல்லாமே உண்டு. சத்சங்கம் ரொம்ப ஆர்வம் உண்டு. எந்த ஒரு நாள் கிழமையாக இருந்தாலுமே பாராயணம் எல்லாமே வீட்டில் நடக்கும். பெரிய பக்திமான், மகாபரிவாளுடைய பக்தர், பெரியவாளுடைய அத்தியந்தமான பக்தர். இந்த வளவனூருக்கு பக்கத்தில் எல்லிஸ் சத்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கொஞ்சம் தள்ளி எல்லிஸ் சத்திரம். மகாபரிவா எங்கேயோ அந்த பக்கம் யாத்திரை போகிறப்ப அந்த எல்லிஸ் சத்திரத்தில் பெரியவா கேம்ப் இருக்கு. எல்லிஸ் சத்திரம் அன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு இந்த பிரதோஷத்தன்னைக்கு சாயங்காலம் பெரியவா பூஜை பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார். சிவனுக்கு பண்ணிட்டு ஒரு நந்தி ஒன்று இருக்கும், சின்ன நந்தி விக்கிரகம் ஒன்று இருக்கும். நந்தி விக்கிரகத்துக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் அலங்காரம் பண்ணி தீபாரதெல்லாம் காமிச்சு பெரியவா அந்த பிரதோஷ வேலையில் பூர்த்தி பண்ணிவிடுவார். அன்னைக்கு அதை பண்ணிட்டு பக்தர்கள் அவ்வளவா இல்லை, ரொம்ப சொற்பமான பக்தர்கள் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வளவனூரில் சொன்ன கேவிகே சாஸ்திரி பெரியவா எல்லிஸ் சத்திரத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரும், பிரதோஷம் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் புறப்பட்டு தன்னோட ஃபேமிலியோடு புறப்பட்டு வளவனூர்லேருந்து எல்லிஸ் சத்திரம் வர. இங்கே வந்துட்டு பெரியவா சன்னதிக்கு வர. அவர் கூட அவருடைய பேரன்
யாரோட பேரன்? கேவிகே சாஸ்திரியோட பேரன். பையனை சிறுவன் வந்திருக்கான். அவன் பேர் வித்யாசங்கர்னு பேர். அவன் வந்து அப்போ 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். 4ஆம் கிளாஸ், சின்ன பையன். பெரியவாட்ட வர கேவிகே சாஸ்திரி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அது பக்தர்கள் அவ்வளோவா இல்லை இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்கிறார். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எல்லாம் விவசாயம் நல்லா போயிட்டு இருக்கா, பாராயணம் ஏகாதசி பாராயணம் அதெல்லாம் பண்ணுவியே, எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பெரியவா விசாரிக்கிறேன். எல்லாம் போயிட்டு இருக்கு பெரியவா, எல்லாம் உங்கள் அனுகிரகம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற. அப்படி சொன்ன உடனே அந்த பையன் இருக்கான் பத்தில வித்யாசங்கர், அப்போ இந்த பெரியவா நந்தி வச்சிருக்கார் இல்லையா அலங்காரம் பண்ணி, இந்த நந்தியே பார்த்துட்டு இருக்கான். பெரியவாளுக்கு தெரியாத யார் என்ன பார்க்குறா, யார் எப்படி, பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்காது. அவள் கிளம்ப போகிறா. அந்த பையன் அதையே பார்த்துட்டு இருக்கான். அதே நந்தியை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஒரு குழந்தை அப்படின்னாலே, ஒரு சின்ன வயசு அப்படின்னாலே ஒரு விளையாட்டு பொருளாக ஏதோ ஒரு சமான அது மேலேயே பார்வை இருக்கும், அது மேலேயே கவனம் இருக்கும். இப்போ நம்ம மாதிரி வயசு உள்ளவர்களுக்கெல்லாம் எப்படி பணம் பணம் பணம்னு கவனம் இருக்கோ, இந்த குழந்தைகளுக்கு அது போல் விளையாட்டு பொருள் மேலே தான் கவனம் இருக்கும். இந்த நந்திங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாடு, ஒரு பொம்மை. அந்த குழந்தையோட அந்த சிறுவனோட பார்வையில் பார்த்தா ஒரு பொம்மை. இப்போ நமக்கு பார்த்தா நந்தியம் பெருமான் ஒரு விக்கிரகம் சுவாமி, கையிலேயே காவல் காக்கக்கூடிய ஒரு காவலர் நந்தி. பெரியவா கேட்குறார் அந்த சிறுவனை பார்த்துட்டு வித்யாசங்கரை, என்னடா குழந்தை என்ன பார்த்துட்டு இருக்க? அப்போ வித்யாசங்கர் சொல்கிறான், பெரியவா இந்த மாட்டை எனக்கு கொடுத்துடும் போல அப்படிங்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் மாடு, அது நந்தியில் அவனுக்கு தெரியல. மாடுங்கிறது அவனுக்கு கிடைச்சா அதை வச்சுட்டு விளையாடலாம், குழந்தைகளுக்கு அவ்வளோதானே, விளையாடலாம் அவ்வளோதான். ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு 100 ரூபாயும் காமிச்சு ஒரு விளையாட்டு பொம்மையும் காமிச்சாலுன்னா அந்த விளையாட்டு பொம்மை தான் வாங்கிக்கும். நம்மளும் மாதிரி ஆசாமிகள்கிட்ட ஒரு பொம்மையும் 100 ரூபாயும் காமிச்சா முதல்ல 100 ரூபா வாங்கி பாக்கெட்டில் போடுவோம், இன்னொரு கையால் பொம்மையும் வாங்கிட்டு போடுவோம். நம்ம வயசு, நம்மளோட ஆசை, நம்மளோட சிந்தனை அப்படி தான். ஆனால் குழந்தை பொம்மையை மட்டும்தான் வாங்கிக்கும். அதுக்கு 100 ரூபா நோட்லாம் பெருசு இல்லை, காகிதம். அவருக்கெல்லாம் அதனோட வேல்யூ தெரியாது. இந்த சிறுவன் சொல்கிறான், எனக்கு இந்த மாடு வேணும். வீட்டில் வந்திருக்கார் இல்லையே தாத்தாலாம், கேவிகே சாஸ்திரி அவனோட அம்மாலாம், அவனை ஓங்கி மொத்தறதுக்கு போகிறான். ஆனால் சாத்துறதுக்கு போகிறேன். என்னடா பெரியவா பூஜை பண்ணி வச்சிருக்க, மாடு வேணுங்கிற, மாடு சொன்ன ஆளுகள் கையவுங்கிறான். பெரியவா எல்லாரையும் அமைதிப்படுத்தி, இருங்க அவசரப்படாதீங்க, அவனை அடிக்காதீங்க, எதுக்கு ஓப்பரல், எல்லாம் சைலண்ட் ஆகிட்டான். பெரியவா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு குழந்தை கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒரு மகான் சொல்லக்கூடாது. இந்த குழந்தை அந்த சந்நிதியில் கேட்டு கொடுத்து, ஏன்னா இந்த மாட்டை கொடுங்கன்னு கேட்டு கொடுத்து. பெரியவா நான் பார்க்குறேன். பார்த்துட்டு, குழந்தை என்ன கேட்டேன், என்ன வேணும்? எனக்கு இந்த மாடு வேணும். சரி குழந்தை, நீ இப்போ என்ன படிச்சுட்டு இருக்க? 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். இப்போ 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சரி, நீ 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இங்கே வா, நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படிங்கிற. என்ன கவனிங்க, பெரியவாளுடைய ஞான திருஷ்டி, மகானுடைய தீட்சண்யம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் 3ஆவது படிக்கிறான். பெரிய வயசுல நீ 5ஆவது படிக்கிறப்ப வா, என்கிட்ட வா, நான் உனக்கு கொடுத்துட்றேன். எது? மாட்டை, நந்தியை கொடுத்துட்றேன். பெரியவா அதெல்லாம் உன்ட்ட சொல்லாதீங்க பெரியவா. எப்படி நீங்கள் பூஜை பண்ணிட்டு வைக்கிறத நீங்கள் எப்படி, ஐயோ அதெல்லாம் அபச்சாரம் பெரியவா அப்படிங்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல குழந்தை, நீ 5ஆவது படிக்கிறப்ப வா, நான் தரேன். அவன் யோசிக்கிறான். இப்போ 3ஆவது, அடுத்த வருஷம் 4ஆவது, அடுத்த வருஷம் 5ஆவது, 2 வருஷம் தானே இருக்கு. பரவாயில்ல, 2 வருஷத்துல போய் வாங்கிடலாம். இந்த பையன் முடிவு பண்ணிட்டான் வித்யாசங்கர். கொஞ்ச நேரம் இருந்து பெரியவாட்ட பேசிட்டு கேவிகே சாஸ்திரி எங்கள் பிரசாதம்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டார், அதுக்கு போயிட்டார்.
பாருங்க 2 வருஷம் போகிறது. 2 வருஷம் ஓடிடுத்து. பெரியவா கேம்ப் வர, எங்கே வர? வளவனூருக்கே வர, KVK சாஸ்திரியோட ஊருக்கே வர. எங்கெங்கேயோ பல ஊருக்கு போயிட்டு அங்கேயே யாத்திரை வந்துட்டார். வளவனூருக்கு கேம்ப் வந்துட்டார். அன்னைக்கும் பிரதோஷம். KVK சாஸ்திரியிடம் என்ற பெரியவா வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாடவே தரிசனம் பண்ணுவோம். ஒரு பிரதோஷத்தன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவட குடும்பத்தோட பெரியவா தரிசனத்துக்காக போகிறார். எல்லாரும் பெரியவா தரிசனத்துக்கு போகிறார். அப்போ யார் யார் வந்தாலோ எல்லாருமே புறப்பட்டு போகிறாங்க. KVK சாஸ்திரி, இந்த பேர வித்யாசங்கர் எல்லாம் பெரியவாட்டை பார்த்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா விசாரிக்கிறார். KVK சாஸ்திரியா இப்படிலாம் இருக்கே எல்லாம் போயிட்டு இருக்கா எல்லாம் விசாரிக்கிறார். இந்த வேற வித்யாசங்கரும் அங்கே இருக்கான் பேர. அவனுக்கு மறந்துட்டான். திடீர்னு இந்த பிரதோஷத்தில் அந்த விக்கிரகத்தை பார்த்தோன்னே ஞாபகம் இருக்கு. ஆஹா, நம்ம கேட்போமே 2 வருஷம் முன்னாடி தானே பார்த்தோம். 3ஆம் கிளாஸ் படித்தோம். 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது வான்னு சொன்னாலே, உனக்கு கொடுத்துருன்னு சொன்னாலே, இப்போ 2 வருஷம் ஆகிடுத்து. பெரியவட்ட எப்படி கேட்டு வாங்கிடணும். டக்குன்னு உனக்கு வந்துடுது. அந்த விக்கிரகத்தையே பார்த்துட்டு இருக்கான். பெரியவா பேசின்னு இருக்கும்போது இந்த பையன் குறுக்கிடுறான். பெரியவா, என்னடா குழந்தை, என்ன குழந்தை? பெரியவா, இந்த மாடு எனக்கு தரேன்னு சொன்னேன்ல, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப வந்து உங்கள்கிட்ட நீங்கள் சொன்னேன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப வான்னு சொன்னேன். 2 வருஷம் ஆகிடுது. நீங்கள் இந்த மாட்டை என்கிட்ட கொடுங்க. திரும்ப குடும்பத்தில் எல்லாரும் கோபம். அவனை மொத்தலான்னு போகிறான். அவனை ஏதோ பெரியவாப்பா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார், 2 வருஷம் நீ கழிச்சு நீ 5ஆவது படிக்கிறப்ப வா அப்படின்னு சொல்லியிருப்பார். இவன் மட்டும் கேட்குறான்னுட்டு ஆளுக்கால் கோபப்படுறான். அவனை அடிக்க போகிறான், விரட்ட போகிறான். பெரியவா எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறான். என்னடா குழந்தை, என்ன கேட்ட? பெரியவா, அந்த மாட்டை எனக்கு கொடுங்க. நான் கேட்டேன்ல உங்கள்கிட்ட, நான் உன்கிட்ட என்ன சொன்ன குழந்தை அப்படிங்கிற. பையன் சொல்கிறான், 5ஆவது படிக்கிறப்ப தரேன்னு சொன்னேன் பெரியவா. நான் 2 வருஷம் முன்னாடி வந்தப்போ 3ஆம் கிளாஸ் படித்தேன். நீங்கள் அதை கொடுங்க. இல்லை குழந்தை, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? பெரியவா கேட்குறேன், ரொம்ப பொறுமையாக கேட்குறேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப தரேன்னு சொன்னேன் பெரியவா அப்படிங்கிற. சரி, நீ இப்போ என்ன படிக்கிற? 6ஆம் கிளாஸ் பெரியவா. 6ஆம் கிளாஸ் பெரியவா. சரி குழந்தை, நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது உனக்கு தரேன்னு சொன்னேன். நீ இப்போ 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப வந்து கேட்குறியே? பெரியவா கேட்குறேன். 3ஆம் கிளாஸ் படித்தா 2 வருஷம் முன்னாடி, 5ஆம் கிளாஸ் தான் படிக்கணும். அதனால தான் அவன் கேட்குறான். ஆனால் பெரியவா கேட்குற 6ஆம் கிளாஸுங்கிறான். அவன் சொல்கிறான், பெரியவா நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன், அடுத்து 4ஆம் கிளாஸுக்கு போனேன். எங்கள் ஆத்தில் என்னை டியூஷனில் சேர்த்து விட்டேன். நன்னா படிக்கட்டும் டியூஷனில் சேர்த்து விட்டேன். நானும் நன்னா மார்க் வாங்கினேன். 4ஆம் கிளாஸ்லேருந்து என்னை டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து 6ஆவதுல தூக்கி போட்டு விட்டாங்க. குழந்தை, உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது வர சொன்னேன். நீ 5ஆம் கிளாஸே படிக்கலையே, இந்த மாட்டை எப்படி நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? தெரியவா லாஜிக். நியாயமாக பார்த்தா அந்த பையன் இப்போ 5ஆவது தான் படிக்கணும். 3ஆம் கிளாஸு, அடுத்து 4ஆம் கிளாஸு, அடுத்து 5ஆம் கிளாஸு, 2 வருஷம் ஆச்சு. ஆனால் 2 வருஷம் முன்னாடி பெரியவாளுக்கு ஞான திருஷ்டியில் தெரிகிறது, இந்த பையன் வித்யாசங்கர் 4ஆவது படிக்கும்போது டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும், இவன் 5ஆவது படிக்க மாட்டான், 6ஆம் கிளாஸ் போயிடுவான்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சு நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது வா, நான் உனக்கு தரேன்னு பெரியவா சொல்லியிருக்கேன். இந்த குழந்தை கேட்குறான், பெரியவா சொல்கிறேன், ஏண்டா குழந்தை நீ 5ஆம் கிளாஸே படிக்கலையாடா,
நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் உனக்கு நான் தரேன்னு சொன்னேன் அப்படிங்கிற குடும்பத்தில் அத்தனை பேரும் ஷாக்காரு. எப்படி ஒரு ஞான திருஷ்டி பரம்பட. அதாவது பெரியவளை பற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம். எத்தனையோ அனுபவங்கள். ஒரு அனுபவத்தை பார்த்தாலுமே அதில் ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு செய்தி இருக்கும், நமக்கு ஒரு நீதி இருக்கும், ஒரு தகவல் இருக்கும். பெரியவா சொன்ன வாக்கை என்றைக்குமே நம்மள மாதிரி கிடையாது, அவர் காப்பாற்றிடுவார். நம்ம தான் மனுஷனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோம். அந்த வாக்கை நம்ம என்ன சொல்கிறது, அந்த வாக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது, நம்ம பின்பற்றுவது கிடையாது. ஆனால் மகான் அப்படி கிடையாது. அவனுக்கெல்லாம் வாக்கு தான் முக்கியம். மகானுக்கெல்லாம் வாக்கு தான். சொல்கிறோம் இல்லையா, பெரியவா சொல்லிட்டார் அப்படின்னா அது தேவ வாக்கு. பெரியவா சந்நிதியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே எத்தனை கவலையோடு போனாலும், எத்தனை துயரங்களோடு போனாலும், எத்தனை சுகமாக போனாலும் அந்த சந்நிதிக்கு போய்ட்டு அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்மளை பார்த்து ஒரு ஆசீர்வாதம், ஒரு புன்னகை அது கிடைச்சிருது அப்படின்னா அத்தனையும் போடும், எல்லா கவலையும் போடும். மகானுடைய பார்வை தான், வேற ஒன்றுமே கிடையாது. பெரியவா கர்நாடகாவில் ஒரு யாத்திரை போயிருக்காரு. கர்நாடகாவில் இந்த பாருங்க, அந்த கர்நாடக யாத்திரையில் பெரியவா அப்படி பகல் வேளையில் நடந்து போகிறப்ப ஒரு கிராமம், ரொம்ப சாதாரணமான கிராமம். இந்த கிராமத்து வீட்டில் இந்த திண்ணையில் இந்த மாதிரி இருக்கு, சாணியெல்லாம் போட்டு மொழிகி வச்சிருக்கு, ரொம்ப சாதாரணமானது. சும்மா அங்கே கொஞ்சம் உட்கார உண்டா, இங்கே வெயில் ரொம்ப அடிக்கிறது, கொஞ்சம் உட்காந்துட்டு போவோம், போய் உட்கார. வீட்டில் இருக்கிற வெளியில் வர பெரியவா யாரோ மகான் வந்திருக்காரு அப்படின்னு வெளியில் வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணி பெரியவாளை பார்த்து கும்பிட்றேன். சும்மா அவரை பார்த்து இப்படி இல்லை. அடுத்து வந்த ஒரு சில வருடங்களில் அவரோட நிலைமை எங்கேயோ படுத்து, செல்வ வளம் எங்கேயோ படுத்து. கர்நாடகாவில் ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறிட்டார் அவர். சும்மா போய் உட்கார்ந்தார், அந்த வீட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்தார் பெரியவா. அவ்வளோதான். பெரியவா ஒரு நாளைக்கு காமாட்சி கோயிலுக்கு போய்ட்டு திரும்பிட்டு இருக்கார். காஞ்சி மண்டபத்தினுடைய பிரதான தெய்வம் காமாட்சி. இந்த காமாட்சிகிட்ட போய்ட்டு காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு பெரியவா இங்கேருந்து மடத்துக்கு திரும்புகிற. மடத்துக்கு திரும்பி வரப்போ இதே போல் வெயில், கொஞ்சம் வெயில் காலம். வர்ற வழியில் ஒரு வீடு, சிவராமையர்னு பேர் வீடு. வீட்டு ஓனர் பேர் சிவராமையர், வீட்டு ஓனர். பெரியவா அப்படி வரப்ப அந்த கூட வரவள்கிட்ட சொல்கிறா, கைங்கரி பண்ணுறவள்கிட்ட, டேய் கொஞ்சம் இங்கே உட்காந்துட்டு போவோம், கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தின்னு போவோம். சரி பெரியவா, உத்தரவு பெரியவா, உட்கார. பெரியவா உட்காராச்சு. சிம்பதிகள் எல்லாமே கீழே உட்காரு, தொண்டர்கள்லாம் உட்காரு. இந்த வீட்டிலேருந்து வந்துட்டார் சிவராமையர், வந்துட்டார். ஏன்னா பெரியவா பார்த்து கிரகத்தில் உட்காந்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய பூரிப்பு இருக்குது. வெளியில் வந்துட்டார். பெரியவாளுக்கு ஏதோ காணிக்கெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா பாக்கியம், பெரியவா இங்கே திண்ணையில் உட்காந்துருக்கேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். உட்காந்து ஆஸ்வாசப்படுத்தும் பெரியவா கிளம்பிட்டேன். இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு பிரதோஷம். பெரியவா வந்துட்டு அந்த சிவராமையரோட அம்மா இருக்க பற்றில நேசான பெண்மணி. இந்த பெண்மணிக்கு அப்போ தான் ஒரு டைஃபாய்டு, ஃப்ளூ அந்த மாதிரி ஏதோ காய்ச்சலில் வந்து ரொம்ப நாள் படுத்த படுக்கையில் இருந்து அந்த அம்மா அப்போ தான் உள்ளே படுத்துட்ருக்கு, ஆற்றுல ஒரு கட்டையில் படுத்துட்டுருக்கு. இன்னும் ஒரு இயல்பு இதுக்கு வரல, ஒரு நார்மல் லைஃபுக்கு வரல. பெரியவா இங்கிருந்து புறப்பட்டு மடத்துக்கு புறப்பட்டு போன பிறகு யாரோ சொல்லியிருக்கா, சிவராமனும் யாரோ சொல்லியிருக்கா அம்மா கிட்ட. பெரியவா அந்த வாசலில் உட்கார்ந்துருந்தார்.
அப்படிங்கிற தகவல் அந்த அம்மாவுக்கு போயிருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணுறா, பையன்கிட்ட கேட்குறா சிவராமன் கிட்ட, ஏண்டா பெரியவர் நம்ம அத்துக்கு வந்திருக்கார், ஒரு வார்த்தை நீ சொல்லலையேடா, நீ கூப்பிட்டு தான் நான் கஷ்டப்பட்டு எழுந்து வந்து அந்த மகானை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணியிருப்பேனடா, இவ்வளோ பக்கத்தில் வந்திருந்தும் பெரியவாளை நான் தரிசிக்க முடியாமல் போயிடுத்தேடா, என்னோட உடம்பு இருக்கிற நிலைமைக்கு என்னால் மடத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாதுடா, ஒரு நல்ல வாய்ப்பு விட்டுவிட்டேனே. அந்த அம்மா மறுக்கின்றே இருந்த. இதை யாரோ ஒருத்தர் மடத்தில் இருக்கிற சிப்பந்திட்ட சொல்லணும்னா அந்த சிப்பந்தி பெரியவாகிட்ட சொல்லியிருக்கா, தொண்டர் வந்து பெரியவாகிட்ட சொல்லியிருக்கா, பெரியவா இன்னைக்கு நம்ம வர்றப்ப இந்த சிவராமையர் வீட்டு வழியாக வந்தோமே, இங்கே உட்காந்தோமே, நீங்கள் புறப்பட்டு வந்தோம்னா அவள் அம்மாவுக்கு தகவல் போய் அந்த அம்மா அடடா நான் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுத்தேன், அந்த மகான் ஆற்று வாசல் வரைக்கும் வந்து நான் போய் தரிசனம் பண்ணலையேன்னு அந்த அம்மா புலம்பின்ற காலம் சும்மா தகவல் சொல்கிறா. அவ்வளோ ஒருத்தனை என்ன பண்ணுவார், அப்படியாடா, ஓஹோ மாமி பாவம் உள்ள படுத்து இருந்திருக்காப்புல இருக்கு அப்படின்னு விட்டுருவோம், அவ்வளோதான். ஆனால் பெரியவா என்ன பண்ணுறாராம், அப்படியாடா ஓ அந்த மாமி வருத்தப்பட்டாளப்பா என்ன தரிசனம் பண்ணலேன்ட்டு, சரி இன்னைக்கு சாயங்காலம் பிரதோஷம் பூஜையை அவாத்து திண்ணையிலே வச்சு கொண்டு விடலாம், அவளுக்கு போய் சொல்லிட்டு வந்துடும். இந்த அம்மா வந்து உட்கார சொல்லு, உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு, ஃப்ளூ, காய்ச்சல், இந்த அம்மாவுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும், அந்த அம்மா மனசில் அப்படி நினைக்கக்கூடாது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பெரியவா அன்னைக்கு பண்ணுற பிரதோஷ பூஜையை அவாத்து திண்ணையிலே வச்சுக்கலாம். வீடு தேடி பகவானை கூட்டின்னு போகிறார் குருநாதர். யாருக்கு? ஒரு சாதாரணமான பக்திக்கு அருள் புரிவதற்காக இந்த அபிஷேகத்தை அங்கே வைக்கிறேங்கிற. உடனே ஆற்றுக்கு தகவல் போகிறது, அவாத்துல சந்தோஷமான சந்தோஷம், ஆகா பெரியவா இன்னைக்கு நம்ம ஆற்றுல பூஜையை வச்சுக்கிறாரா, நம்ம ஆற்று திண்ணையில் பண்ண போகிறாரா அப்படின்னு அத்தனை பேரும் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்றா. சாயங்காலம் பூஜை நடக்கிறது. அந்த பூஜையை அந்த அம்மா தரிசனம் பண்ணுறா. அந்த அம்மா அடுத்த நாளிலிருந்து ஒரு சாதாரணமான இயல்பான நிலைமைக்கு அம்மா வந்துட்டார். படுத்த படுக்கையாக இருந்த பெண்மணி பெரியவா தன்னோட கிரகத்திற்கு வந்தவுடனே அந்த மகான் நடத்துகிற பூஜையை பார்த்தவுடனே அந்த மகானுடைய குருவருளும் இறைவனுடைய திருவருளும் சேர்ந்து அந்த அம்மா எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டா. இயல்பான வாழ்க்கைக்கு இந்த அம்மா வந்துட்டாள். குருநாதர் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார். ஆத்மார்த்தமான பக்தி, அந்த பக்தி நமக்கு இருக்கணும். அந்த பக்தி நமக்கு இருந்து கொடுத்த அப்படின்னா குருநாதர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அந்த பக்தி நமக்கு வரணும், அதுதான் நமக்கு முக்கியமான பிரார்த்தனையா இருக்கணும். பெரியவாள்லாம் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பல பேர் தவற விட்டுட்டார், அதை பயன்படுத்திக்கல. ஆனா இந்த பிறவியில் நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த மகானை பற்றி சொல்லணும், நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லணும், நம்மளோட வாரிசுகளுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த பிறவி பூர்த்தி ஆகணும் அப்படின்னா ஒரு குருவருள் தான் நமக்கு உதவ முடியும். அப்பேற்பட்ட இடத்துல பெரியவா இருக்க. இந்த பெரியவாளை நம்ம விட்டுடக்கூடாது, இவளை பிடிச்சுக்கணும், நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும். ஒரு நல்ல விஷயத்தை 4 பேர்ட்ட நம்ம சொல்லுவோமே, இவரை பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், சொல்றதுல என்ன இருக்கு இதில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அப்பேற்பட்ட பெரியவா நமக்கு கிடைச்சிருக்கார். அந்த மகானை நம்ம எல்லாம் விடாமல் பிடிச்சிக்கணும். இந்த மினியாபோலிஸ் எம்என் மகா பெரியவா சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனது பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். பெரியவா பக்தி, பெரியவா மேலே நமக்கு இருக்கிற இது என்றைக்குமே குறையக்கூடாதுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.